தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆஹா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். பூமியில் வாழ்கின்ற யாவும் அறின் மேல் உள்ள ஆகாயமும், பூமியில் வாழ்கின்ற யாவும் அறின் மேல் உள்ள ஆகாயமும், வான்தூத சேனைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், சூரிய சந்தீரரோடே சகல நட்சத்திர கூட்டமும், ஆகாய பறவைகள் யாவும் தேவா உம்மை போற்றுதே ஆகா தேவா என்றென்று நான் பாடுவேன். என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன். காற்றும் பனி தூறலும், காட்டினில் வாழ்கின்ற யாவும் கடும் காற்றும் பனி தூறலும், நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதா உம்மை போற்றுதே ஆகா என்னில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்று நான் பாடுவேன்.
தேவா என்றென்று நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்விலே, இந்நாள் வரை என் வாழ்விலே நீ செய்த நன்மைக்கே ஆகா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம். தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவா என்றென்று நான் பாடுவேன். தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டாவதாக. அன்பான தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி மூலம் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாக இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். உங்கள் யாவரையும் தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். செய்தியை கேட்பதற்கு முன்பதாக ஒரு நிமிடம் தலை தாழ்த்தி ஜெபிப்போம். ஆவியானவரே, அற்புதமானவரே, அதிசயமானவரே, ஆலோசனை கர்த்தரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த செய்தியை ஆண்டவர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க அப்பா. அடியனை முற்றிலுமாக மறைத்து கொள்ளுங்க ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை வல்லமை உள்ளது, உம்முடைய வார்த்தை விடுதலை உள்ளது. உம்முடைய வார்த்தையை கேட்கிற நாங்கள் அதன்படி நடப்பதற்கு ஆண்டவர் உதவி செய்யும். ஆவியானவர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாளிலும் நிலைத்திருங்கள், ஸ்டே ஸ்ட்ராங், நிலைத்திருங்கள் என்கிற தலைப்பிலே நாம் தியானிக்க போகிறோம். அதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வசனம் மத்தேயு 24:13. முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலே நிலைத்திருக்க வேண்டும். தேவன் கொடுத்த ஊழியத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். அநேகர் ஒரு கூட்டத்தில் வாலிப பிள்ளைங்க கலந்து கொண்டாங்கன்னா அநேகர் சொல்லுவாங்க, ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, உங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தவங்கலாம் கை தூக்குங்கன்னு சொன்னால் எல்லாரும் கையை தூக்குவாங்க. ஆனால் எத்தனை பேர் முழு நேரமாக ஊழியத்துக்கு வராங்கன்னு சொல்ல முடியாது. அந்த கையை தூக்குறதோடு சரி. சில பேர் பார்த்திங்கன்னா ஊழியத்துக்குன்னு வருவாங்க, ஆனால் ஊழியத்தில் பண கஷ்டம், நெருக்கடி வந்த உடனே ஊழியத்தை விட்டுட்டே ஓடி போயிடுவான், உலக வேலைக்கு போயிடுவான். ஒன்றை தெரிந்து கொள்ளணும், நம்ம யாருக்கு ஊழியம் செய்கிறோம் தெரியுமா? இந்த உலகத்தையே படைத்த, அண்ட சராசரங்களை படைத்த ஆவியானவருக்கு ஊழியம் செய்கிறோம். பரலோக கவர்மெண்ட்டுக்கு நம்ம ஊழியம் செய்கிறோம். அதை மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் 2001 ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். அதற்கு முன்பதாக நான் 9th படிக்கும்போதே எங்கள் அப்பா தென்குளத்தில், திருநெல்வேலி மாவட்டம் தென்குளம் என்கிற கிராமத்தில் அப்பா 30 வருஷம் சபை ஊழியராக இருந்தாங்க. அப்போ அப்பா வெளியூர் போயிட்டாங்கன்னா என்னைய தம்பி நீ பார்த்துக்கான்னு சொல்லுவாங்க சர்வீஸை. 9th படிக்கும்போதே சர்வீஸ் நடத்த ஆரம்பித்து விட்டேன். அப்பொழுதே தேவன் என்னை ஊழியத்திற்கென்று பழக்குவித்தார். அப்பொழுதே கிராம ஊழியத்துக்கு சர்ச்சோடு சேர்ந்து கிராம ஊழியத்துக்கு போவோம். அநேக கிராமங்களிலே நாடகம் போட்டு நாங்கள் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறோம். சைக்கிள்லே போவோம். பக்கத்தில் வெங்கலப்பட்டல், கரம்பை, இன்னும் மாவடி, இன்னும் மதவக்குறிச்சி போன்ற கிராமங்களுக்கெல்லாம் சைக்கிளே சென்று சுவிசேஷத்தை அறிவித்திருக்கிறோம். பிரியமானவர்களே, 2001 ஊழியத்திற்கென்று ஒப்பு கொடுத்தேன். 3 வருடம் சபை பணியை செய்தேன். சபை ஊழியராக பணியாற்றினேன். தாளையத்திலே 1.5 வருஷம், சாங் ஜங்ஷன் சிந்துமுந்திர சர்ச்சில் 1.5 வருஷம். அதன் பின்பதாக 4 வருடம் இறையியல் கல்லூரியிலே படிக்க சென்றேன். பிரியமானவர்களே, நிறைய அனுபவத்தை கர்த்தர் கொடுத்தார்.
கத்தீட்ரல் சர்ச்சில் ஒரு 6 மாதம் கேட்டிஸ்டாக இருந்திருக்கிறேன். ஆரைக்குளம் சர்ச்சில் கேட்டிஸ்டாக இருந்திருக்கிறேன். கிறிஸ்டியா நகர் சர்ச்சில் கேட்டிஸ்டாக இருந்திருக்கிறேன். பின்பதாக தேவன் என்னை சுவிசேஷ பணிக்கு என்னை அழைத்தான். சுவிசேஷகராக நீ இருக்க வேண்டும், சுவிசேஷகராக எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் இந்த சுவிசேஷ பணிக்கு என்னை அழைத்தார். ஆகவே இந்த சுவிசேஷ பணியை கர்த்தர் செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்து கொண்டு வருகிறார். நான் இருக்கிறது சாந்தினர், திருநெல்வேலி மாவட்ட சாந்தினரில் இருக்கிறேன். சொந்த வீட்டில் இருக்கிறேன். சாந்தினர் சபையோடு சேர்ந்து நாங்கள் மாதத்துக்கு ஒருக்க மேட்டுக்குடி என்கிற ஒரு கிராமத்தை, கிருஷ்ணாபுரம் பக்கத்தில் உள்ள மேட்டுக்குடி என்கிற கிராமத்தை தத்தெடுத்து அங்கே நாங்கள் கிராம ஊழியம் செய்து வருகிறோம். அது மாத்திரமல்ல, டிவி ஊழியங்கள், யூடியூப் ஊழியங்கள், வருஷத்துக்கு 2 முறை நாங்கள் வேதாம தேர்வு நடத்துகிறோம். இப்படி அநேக ஊழியங்களை ஆண்டவர் கொடுத்து வருகிறார். தேவனுடைய ஊழியம் என்பது நாம் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறோம். தேவாதி தேவன் உலகத்தை அண்ட சராசரங்களை படைத்த ஆண்டவருக்கு நாம் ஊழியம் செய்கிறோம் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவருக்கு ஊழியம் செய்கிறோம். ஊழியம் செய்கிறவன் ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும், கனி கொடுப்பதிலே நிலைத்திருக்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டு சொல், நீங்கள் என்னை நிலைத்திராவிட்டால் நீங்கள் கனி கொடுக்க மாட்டீர்கள். பிரியமானவர்களே, கனின்னா சாதாரணமாக வந்து விடாது. ஒரு மரம்னு எடுத்துக்கிட்டா வளருதுன்னா அதுக்கு விதையை விதைப்பாங்க. விதையை மாத்திரமல்ல, அதுக்கு உரம், தண்ணீர் பாய்ச்சணும். அந்த விதை பூமியில் இருந்து செடியாக வளருவதற்கு முன்பு அதுக்கு உரம் போடணும், தண்ணீர் பாய்ச்சணும். அதன் பின்பதாக அது வளரும், செடியாக வளரும். அதன் பிறகு மரமாக வளரும். அதன் பிறகு பூ பூக்கும், காய் காய்க்கும். இவ்வளோ ப்ராசஸ் இருக்கிறது. கனி கொடுப்பதில் நிலைத்திருக்க வேண்டும், பரிசுத்தத்திலே நிலைத்திருக்க வேண்டும், உண்மையிலே நிலைத்திருக்க வேண்டும். பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பெரியமானவர்களே, வேதம் சொல்கிறது, பிரசங்கி 7:8, ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கலாம், அதன் முடிவு நல்லது. ஊழியத்துக்குன்னு கால் எடுத்து வச்சாச்சு, துவக்க நல்லா இருக்கு, முடிவு பரிந்து நிலைத்திருக்கணும். அதுதான் உண்மையான ஊழியம். பல புயல்கள் வரலாம், காற்று வரலாம், ஆனாலும் ஊழியத்தில் நிலைத்திருக்க வேண்டும். கலாத்தியர் 3:3 சொல்கிறது, ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ, நீங்கள் இத்தனை புத்தியினரா? நாம் எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? முதலாவது பார்க்கும்போது சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க கடவோம். எபிரேயர் 13:1 சகோதர சிநேகத்திலே நிலைத்திருக்க கடவோம். சகோதரருக்குள்ள ஒற்றுமை காணப்படுகிற பேப்பரில் எத்தனை செய்தியை பார்க்குறோம். அண்ணன் தம்பியை விட்டுட்டான், தம்பி அண்ணன் விட்ட சொன்ன சொத்துக்காக, பிரச்சனைகளுக்காக, குடும்ப பிரச்சனை காரணமாக, வாய் தகராறு காரணமாக, பண பிரச்சனை, கொடுக்கல் வாங்கல் காரணமாக எத்தனை பேர் அண்ணன் தம்பியை வெட்டி கொண்டுடுறான். சகோதர சிநேகம் எங்கே இருக்கிறது? சகோதர சிநேகத்திலே நிலைத்திருப்போம். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாதவன் காணாத சகோதரத்தில் எப்படி அன்பு கூறுவான்? லூக்கா 6:32 சொல்கிறது, உங்களை சிநேகிக்கிறவர்களே நீங்கள் சிநேகித்தால் உங்களுக்கு பலன் என்ன? பாவிகளும் தங்களை சிநேகிக்கிறவர்களே சிநேகிக்கிறார்களே. கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாம காணாத சகோதரத்தில் எப்படி அன்பு கூறுவான்? தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார், சகோதர சிநேகத்தில் நிலைத்திருப்போம். அடுத்தபடியாக உத்தமத்திலே நிலைத்திருக்கணும். யோபு 2:9-10 அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உடைய உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால், அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், தேவன் கையிலே நன்மையை பெற்று நாம் தீமையும் பெற வேண்டாமா என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளால் பாவம் செய்யவில்லை. அல்லேலூயா. உத்தமத்தில் உறுதியாக நிற்கிறோம். இன்னைக்கு உத்தமம் உண்மை எங்கே இருக்குது? எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும், அரசாங்கத்தில் எந்த துறையை எடுத்துக்கிட்டாலும் ஊழல், லஞ்சம்,
லஞ்சம் ஊழல் பெருகிவிட்டது. அன்புக்குரியவர்களே, ஊழல் பெருகிவிட்டது, லஞ்சம் பெருகிவிட்டது. உண்மை இல்லை, உண்மை இல்லை. உண்மையை பார்க்க, உண்மை பேசுகிறவர்களை பார்க்க முடியவில்லை. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான். கொஞ்சத்தில் உண்மையாயிருந்தால் அநேகத்தில் உன்னை அதிகாரியாக மாற்றுவேன். தானியேல் தேவனுக்கு முன்பாக உண்மையாயிருந்தான். தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தால் ஆகாதென்று தன் இருதயத்திலே தீர்மானம் பண்ணி கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகள் தலைவரத்தில் வேண்டிக் கொண்டார். தானியேல் ஜெபிப்பதில் உண்மையாக இருந்தான். நாம் ஜெபிப்பதில், ஆண்டவரை தேடுவதில் உண்மையாக இருக்கிறோமா? யோசித்து பாருங்க. ஆண்டவரை தேடுவதில் உண்மையாக இருக்கிறோமா? ஜெபிப்பதில் உண்மையாக இருக்கிறோமா? ஆலயத்துக்கு போவதில் உண்மையாக இருக்கிறோமா? நீங்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஆலயத்துக்கு வர்றது கிடையாது, சிறு பிள்ளைகள் வருவது கிடையாது, வாலிபர்கள் வருவது கிடையாது. வாலிபர்களை ஆலயத்தில் பார்க்க முடியவில்லை. வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுவான்? உங்களோட வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதில் தானே. வாலிப பிள்ளைகளே, வாலிப சகோதரனை சகோதரியை, நீ ஆலயத்துக்கு ஒழுங்காய் போக வேண்டும், ஆவிக்குரிய கூட்டங்களுக்கு போக வேண்டும். வாலிப பிராயத்தில் ஆண்டவருக்கு உன்னை அர்ப்பணித்துப்பார். வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. வாலிபனே, நீ எங்கே போய் கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? பரிசுத்தமாய் வாழ்கிறாயா? உத்தமமாய் வாழ்கிறாயா? இல்லை பாவத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? தானியேல் ஜெபிப்பதிலே உண்மையாயிருந்தான். தானியேல் 6:10 தானியேல் என்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையில் எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேல் ஜெபிப்பதிலே உண்மையாய் இருந்தான். வாலிப பிள்ளைகளை, ஆண்டவரை எத்தனை முறை நீ ஜெபிக்கிற? ஆண்டவரிடத்தில் எவ்வளவு நேரம் ஜெபிக்கிறாய்? யோசித்து பாரு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கிறது. அந்த 24 மணி நேரத்தில் ஆண்டவர்கிட்ட எவ்வளோ நேரம் நீ கொடுக்கிறாய்? நீ பார்த்தீங்கன்னா அநேக வாலிபர்கள் சினிமாக்காரன் பின்னாடி போயிட்டுருக்காங்க. சினிமாக்காரனுக்கு பைத்தியமாக இருக்கிறாங்க. சினிமாக்காரனுக்கு கட் அவுட் வச்சு அதுக்கு பாலாபிஷேகம் பண்ணுறான். அவன் பணத்துக்காக நடிக்கிறான். நீ பணத்தை கொடுத்து தெருவில் நிற்கிற. சிந்தித்து பார். வாலிபனே, உன்னை இயேசுக்கா உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவுக்கு உன் வாலிப பிராயத்தில் உன்னை ஒப்புக்கொடு. இயேசுவுக்காக வாழ். இயேசுவுக்காக ஊழியம் செய். உன் பின் வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். 3ஆவதாக, ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 4:15 ஆனாலும் நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறைவுண்டு. ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய். நீங்கள் பார்த்தீங்கன்னா வாலிப வயசில் நல்லா ஜோம் பண்ணேன். ஆனால் இப்போ அந்தளவுக்கு ஜோம் பண்ண முடியல. அவ்வளோ ஃபாஸ்டிங் இருந்திருக்கேன். எத்தனையோ நாள் ஃபாஸ்டிங் இருந்திருக்கிறேன். ஆனால் இப்போ அப்படி ஜபிக்க முடியல. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. நீ ஆதியில் எப்படி ஜெபம் பண்ண, நீ ஆதியில் எப்படி உபவாசம் இருந்த, அதே மாதிரி இரு. ஆதியில் கொண்ட அன்பிலே நிலைத்திரு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அன்பு தணிந்து போய்விட்டது. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் உள்ள சரியான அன்பு இல்லை. உற்றார் உறவினிடத்தில் சரியான அன்பு இல்லை. நண்பர்களிடத்திலே சரியான அன்பு இல்லை. ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு தற்பொழிவை அன்பு தற்பொழிவை நாடாது. பிரியமானவர்களே, அன்புக்கு பொறாமை இல்லை.
அன்பு சகல பாவங்களை மூடும். பிரியமானவர்களே, அந்நிய பாஷை கூட ஒழிஞ்சு போகும். தீர்க்க தரிசனம் கூட என்ன செஞ்சிடும்? ஒழிந்து போகும். ஆனால் அன்பு ஒரு நாள் ஒழிஞ்சு போகாது. அன்பிலே நிலைத்திரு. ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திரு. பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் அன்பு காட்டுங்க. பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு காட்டுங்க. பிள்ளைகளை நீங்கள் சபிக்காதீங்க. பிள்ளைகளிடத்தில் எப்படி பழகணுமோ ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகுங்க. இன்னைக்கு மாமியார் மருமகளிடத்தில் அன்பு இல்லை. மாமியார் மருமகளிடத்தில் அன்பு இல்லை. ஒரு டீச்சர் சொன்னாங்க, என் மாமியார் தினந்தோறும் எனக்கு கஞ்சி தான் தராங்க. மருமகள் மாமியாரை குறித்து சாட்சி. நான் சமைச்சு வைக்கிறானா எனக்கு தினந்தோறும் கஞ்சி தான் கிடைக்கிறது. யோசித்து பாருங்க. அதே போல் சில பேர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் முடிஞ்ச பிறகு அம்மா அம்மா அம்மான்னு மாப்பிள்ளை அம்மா பின்னாடியே போவான். கல்யாணம் முடிச்சு கொடுத்தாச்சுன்னா உனக்கு மனைவி தான் தஞ்சம். அம்மாட்ட பழகு, தப்பு இல்லை. ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். அதைத்தான் சொல்ல வரேன். ஒருவருக்கொருவர் அன்பாயிருங்கள். 3 காரியத்தை பார்த்தோம். 1, எவைகளில் நிலைத்திருக்க வேண்டும்? சகோதர சிநேகத்தில் நிலைத்திருக்கணும், உத்தமத்தில் நிலைத்திருக்கணும், ஆதியில் கொண்டிருந்த அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய வசனம் சொன்னது போல முடிவு பரிந்தும் நிலைத்திருப்பவனை ரட்சிக்கப்படுவான். முடிவு பரிந்தும் நிலைத்திருக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. ஐயோ, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் குழந்தை பாக்கியத்தை கொடும். வேலை இல்லையே கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பீராக. இந்த வியாதி என்னை வாட்டுகிறதே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் வியாதியிலிருந்து விடுதலை கொடுங்க. ஆண்டவரே, தனிமை என்னை வாட்டுகிறது. பிள்ளைகள் என்னை கைவிட்டு விட்டாங்க, நான் தனிமையாக இருக்கிறேன். கவலைப்படாதீர்கள், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஐயோ, அவன் மிரட்டுறான், இவன் மிரட்டுறான்னு சொல்லி பயந்து கொண்டு இருக்கிறீங்களா? பயப்படாதுங்க. பயப்படாத, மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அன்பின் ஆண்டவரே, மீண்டுமாக இவர்களை ஆசீர்வதியும். வசனத்தின் பிள்ளை ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தொலைக்காட்சி நேயர்களே, இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஊழியங்களுக்காக ஜெபியுங்கள். என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறவாதீங்க. யூடியூப்பில் காட்ஸ் கேன் மினிஸ்ட்ரின்னு போட்டிங்கன்னா என்னுடைய பாடல் செய்திகளை பார்க்கலாம். இந்த ஊழியத்தை தாங்க விரும்பினால் நீங்கள் கூகுள் பே மூலமாக திரையில் 1 நம்பருக்கு நீங்கள் தாங்கலாம். மற்றவர்கள் அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. காட் பிளஸ் யூ. கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் ஆதரவாயிருந்தவரே, என்னில் பிரியமானவரே, என் ஆதரவாயிருந்தவரே, என்னில் பிரியமானவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே.
விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. விசாலமான இடத்திலே வைத்தவரே, பதில் எனக்கு கொடுப்பவர் நீரே. என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே, என் விளக்காயிருப்பவரே, என் இருளை நீக்குபவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் கேடக மாணவர் நீரே, என் அரணா இருப்பவர் நீரே. என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே, என் வழியை அறிந்தவரே, என் ஜீவனுள்ளவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. எப்போதும் உயர்ந்தவர் நீரே, என்னை பெரியவன் ஆக்குபவர் நீரே. என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே, என்னை பரிசுத்தமாக்குபவரே, என்னை பலப்படுத்துகிறவரே. என் கண்மலையும் என் கோட்டையும் மாணவரே, நான் நம்பியிருக்கும் துருக்கமும் மாணவரே. என் கண்மலையும் என் கோட்டையும்